ஹாய் ஃப்ரெண்ட், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்கோம் பார்த்தீங்கன்னா, ஃபிஷ் வந்து க்ளீன் பண்ணுறது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறோம். நான் வந்து எப்போவுமே வீட்டிலேயே தான் வந்து க்ளீன் பண்ணுவேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மீனை வந்து ஃபஸ்ட்டு வந்து சிசர் வச்சு பரால் எடுத்துடுவேன். அதுக்கப்புறம் வந்து தலையை வந்து கிள்ளி போட்டுட்டு அதுக்கப்புறம் குடல் வந்து க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் தண்ணியில் போட்டுடுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வால், ரெக்கை அதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் சிசர்லேயே கட் பண்ணி எந்த அளவுக்கு நல்லா க்ளீனாக வந்து க்ளீன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். குழம்பு கொதிச்சிச்சு, நம்ம வந்து மீனை போட்டுடலாம். ஃபஸ்ட்டு குழம்புக்கு தேவையான மீனை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கினேன். அதுக்கப்புறம் குழம்புல வந்து மீன் போட்டாச்சு. வதக்கிறதுக்கு இன்னும் நான் மீன் வந்து க்ளீன் பண்ணலை, இப்போ தான் பண்ணுறேன் உட்காந்து. குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மீன் வதக்கிறதுக்கு க்ளீன் பண்ணிக்கலான்னு பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா ஜிலேபி மீன் சொல்லுவாங்க. ஏரி மீன், ஜிலேபி மீன் எப்பயாச்சும் தான் இந்த மாதிரி வந்து ஏரி மீன் கடைக்கும் வாங்குவேன். ஸோ இது வந்து ஃப்ரை பண்ணால் நல்லாயிருக்கும், அதுக்காக வந்து க்ளீன் பண்ணுறேன். நல்லா இதுவுமே பார்த்திங்கன்னா தலை நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு கையிலேயே வந்து தலையை வந்து கிள்ளி போட்டுடுவேன். அதுக்கப்புறம் குடல் எடுத்துடுவேன். இது கொஞ்சம் பெரிய மீனாக இருந்தால் நம்ம கத்தி வச்சு தலையை கட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் சின்ன மீனுன்றதுனால கையிலே பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் இந்த வாலெல்லாம் வந்து சிசரில் வந்து கட் பண்ணிப்பேன். பராலுமே சிசரில் தான் எடுப்பேன். ஃபஸ்ட்டு வந்து பரால் எடுத்துட்டுங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும் மீன். எந்த அளவுக்கு நல்லா க்ளீன் ஆகிக்குது பாருங்கள். நான் எப்போவுமே வந்து கத்தி அருவாமனை யூஸ் பண்ண மாட்டேன். சிசர் தான் வந்து ஃபிஷ் க்ளீன் பண்ணுறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவேன். ரொம்ப ஈஸியாக. நான்வெஜ்ஜுக்காக தனியாக சிசர் வாங்கி வச்சுருப்பேன். அது வேறு எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டேன். மீன் க்ளீன் பண்ண, சிக்கன் கட் பண்ணுறதுக்கு தான் அதை யூஸ் பண்ணுவேன். இப்போது மசாலா தடவியாச்சு. மீனை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். கடாயிலையும் வந்து வதக்கலாம், நம்ம அப்படி இல்லைன்னா தோசை கல்லுலேயும் வறுத்து எடுத்துக்கலாம். கடாயில் வறுக்கும்போது பார்த்திங்கன்னா இரும்பு கடாய் அப்படி இல்லைன்னா அலுமினியம் கடாய் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா ஃப்ரை ஆகும். அதே மாதிரி கடாயில் வறுக்கும்போது திருப்பி விடக்கூடாது. நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி மட்டும் திருப்பி விடுங்க, அதுக்கப்புறம் எடுத்துடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வந்துக்குதுன்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட், மீன் வந்து எவ்வளோ அழகாக வந்து பொரித்து எடுத்தாச்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பர். பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், உப்பு, அவ்வளோ.